இப்போ ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரே கூரைக்கு கீழே உங்க சொந்த அண்ணன் தம்பிகளோட நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ம். ஆனா அந்த வீட்டுக்குள்ள யாரும் யாருக்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கிறது இல்ல. ஆமா, அதான் விஷயமே. அங்க இருக்கிற மௌனம் ஒரு சாதாரண அமைதி கிடையாது. அது எப்போ வேங்குனாலும் வெடிக்க காத்திருக்கிற ஒரு பயங்கரமான யுத்த களம்னு சொல்லலாம். கண்டிப்பா. பல தசாப்தங்களா தொடர்ற நிலத்தகராறுகள். ஒருத்தர் முகத்த ஒருத்தர் பாக்குறதையே தவிர்த்துட்டு அப்பட்டமான கசப்புலயும் கோபத்திலயும் உறைஞ்சு போன ஒரு குடும்பம். இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைய சரி செய்யணும்னா நமக்கு என்ன தேவைப்படும்? நிறைய வழக்கறிஞர்கள் தேவைப்படலாம். அப்படி இல்லைன்னா பல மணி நேரம் நீடிக்கிற ஒரு மிக நீண்ட அழுத்தமான பிரசங்கம் தேவைப்படும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு நாம ஆராய போற ஆதாரங்கள் முற்றிலும் மாறுபட்ட ஒரு உண்மைய நமக்கு காட்டுது. எந்த ஒரு பிரசங்கமும் இல்லாம வெறுமனே மூன்றே எளிய கேள்விகளை மட்டும் வச்சு பல வருஷமா இருந்த ஒரு குடும்ப பகையை சுக்குநூறா உடைச்சிருக்காங்க. ம். இது வெறும் ஒரு உணர்ச்சிகரமான குடும்ப சமரசம் மட்டும் கிடையாது. டிஸ்கவரி பைபிள் ஸ்டடி, அதாவது சுருக்கமா டிபிஎஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த வேதத்தை ஆராயும் முறைமை எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறக்கான ஒரு தெளிவான நேரடி சாட்சி இது. ஆமாமா, சீஷர்களை உருவாக்கும் இரக்கத்துல, அதாவது டிஎம்எம் பயிற்சியாளர்களா இருக்கிற உங்களுக்கு இந்த டிபிஎஸ் முறையை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா அறிவை மையமா வைக்காம கீழ்ப்படிதலை மையமா வைக்கிற இந்த முறைமை எப்படி மனிதர்களோட மிக கடினமான இதயங்களை ஊடுருவி செல்லுது அப்படிங்கிற நுட்பங்களை தான் நம்ம இன்னைக்கு ரொம்ப ஆழமா அலச போறோம். சரி, நான் ஒரு விஷயத்தை வெளிப்படையாகவே கேட்கிறேன். இப்போ ஒரு ஊழியராவோ அல்லது சீஷர்களை உருவாக்குபவராவோ இப்படிப்பட்ட ஒரு இருண்ட பகையான சூழ்நிலைக்குள்ள நான் நுழையணும்னா கண்டிப்பா மன்னிப்ப பத்துன சில வலுவான வேத வசனங்களையோ அல்லது ஒரு ஆழமான பிரசங்க குறிப்பையோ ஆயத்தம் செஞ்சுட்டு தான் போவேன். அதுதான் நம்மளோட இயல்பான அணுகுமுறை இல்லையா? அதானே. ஆனா பிராந்திய பயிற்சியாளர் கங்காதரப்பா அவங்களோட மகளான மார்த்தா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சப்போ அங்க கையில அப்படி எந்த குறிப்புகளும் இல்ல. ஆமா, அவங்க கையில இருந்ததெல்லாம் இணைப்பு, கண்டுபிடித்தல், பெருக்குதல், அதாவது கனெக்ட், டிஸ்கவர், மல்டிப்ளை அப்படிங்கிற ஒரு 3 படி கொண்ட எளிய முறைமை மட்டும்தான். இங்கேதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. முதல் படியான அந்த கனெக்ட் கட்டத்துல அவங்க நேரா வேதாகமத்தை திறக்கல. அதுக்கு பதிலா இந்த வாரம் நீங்க எதற்காக தேவனுக்கு நன்றி சொல்றீங்க, இப்போ உங்க வாழ்க்கையில உங்களுக்கு மன அழுத்தம் தருவது எது அப்படின்னு கேக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கசப்பான குடும்பத்துல போய் உங்களுக்கு மன அழுத்தம் தருவது எதுன்னு கேட்டா அது அவங்க மறுபடியும் அந்த நிலப்பிரச்சனைகளை பத்தி பேசி சண்டைய தூண்டி விடுறதுக்கான ஒரு வாய்ப்பா மாறிடாதா? இப்ப பாத்தீங்கன்னா வெளிப்படையா பார்க்கும்போது அது ஒரு ஆபத்தான கேள்வியா தான் தோணும். ஆனா மார்த்தாவோட அணுகுமுறை அந்த வீட்டின் முற்றத்திலேயே தொடங்கிடுச்சு. எப்படி சொல்றீங்க? அதாவது அவங்க எல்லாரையும் ஒரு நாற்காலியிலயோ அல்லது மேசையை சுற்றியோ உட்கார வைக்கல, தரையில ஒரு பாயில எல்லாரையும் சமமா உட்கார வச்சாங்க. அட, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாச்சே. கண்டிப்பா. ஒரு மனிதனோட இருதயம் கசப்பால இறுகி போயிருக்கும்போது நீங்க நேரா போய் சத்தியத்தை விதைக்க முடியாது. கடினமான நிலத்துல வீசப்படுற விதை முளைக்காது இல்லையா? உண்மைதான். இந்த உங்களுக்கு மன அழுத்தம் தருவது எது அப்படிங்கிற கேள்வி அவங்களோட அந்த தற்காப்பு கவசங்களை, அதாவது டிஃபென்சிவ் வால்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதை இறக்கி வைக்கிறதுக்கான ஒரு கருவி. ஓ, அப்ப அந்த தந்தை அந்த கேள்வியை எப்படி எடுத்துக்கிட்டாரு? அந்த தந்தை தன்னோட நிலப்பிரச்சனைகளை பத்தியும் அதனால குடும்பத்துக்குள்ள ஏற்பட்டு இருக்கிற பிழவை பத்தியும் பேசத் தொடங்கினார். அவர் அங்க சண்டை போடல, மாறாக தன்னோட இயலாமையும் வலியையும் வெளிப்படுத்தினார். அதாவது அவங்க தங்களோட பலவீனத்தை ஒப்புக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பான களத்தை மார்த்தா அமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றீங்க. அதான் அந்த கனெக்ட் கேள்வியோட உளவியலே. ஒரு மனுஷன் தாம் வலியையும் விரக்தியையும் மத்தவங்க முன்னாடி பகிரும்போது அந்த அறையில இருக்கிற மத்தவங்களும் தங்களுக்கு தெரியாமலேயே அந்த வலியோட தங்களை இணைச்சிக்கிறாங்க. பல வருஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம தங்களை எதிரிகளா மட்டுமே பார்த்துட்டு இருந்த அந்த அண்ணன் தம்பிகள் முதல் முறையா தங்களோட அப்பாவோட வலியை கேக்குறாங்க. ஆமா, ஒருத்தரோட உண்மையான வலிய காது கொடுத்து கேக்குறது பல தசாப்த கால மௌனத்தோட முதல் அடுக்க உடைக்குது. இது வெறும் நலம் விசாரிப்பு கிடையாது. வேத வசனம் உள்ளே செல்வதற்கான வழியை ஆயத்தப்படுத்துற ஒரு ஆழமான உழுதல் பணி அப்படின்னு சொல்லலாம். சரியா சொன்னீங்க. இருதயங்கள் இப்படி ஆயத்தப்படுத்தப்பட்ட பிறகு மார்த்தா அடுத்த கட்டமான டிஸ்கவர், அதாவது கண்டுபிடித்தல் பகுதிக்கு போறாங்க. அங்க அவங்க என்ன செஞ்சாங்க? நம்பிக்கை தரும் கதைகள் அப்படிங்கிற தொகுப்பிலிருந்து லூக்கா 15ஆம் அதிகாரத்துல உள்ள கதையை, அதாவது அன்புள்ள தந்தையின் கதையை வாசிக்கிறாங்க. இங்கேயும் எனக்கு சில தயக்கங்கள் இருக்கு. பொதுவா நாம ஒரு சத்தியத்தை வாசிச்ச உடனே அதோட இறையியல் பின்னணியே, அதுல உள்ள அர்த்தத்தை விளக்க தொடங்குவோம்.
ஆனா டிபிஎஸ் முறையில மார்த்தா அப்படி எதுவும் செய்யலையே. ஆமா, அவங்க எந்த விளக்கமும் கொடுக்கல. மாறாக அந்த கதைய அவங்களையே அவங்களோட சொந்த வார்த்தைகள்ல அவங்க அன்றாடம் பேசுற வாடிக்கை மொழியில திரும்ப சொல்றாங்க. ஒரு பயிற்சியாளரா இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். சத்தியத்தை விளக்கக்கூடிய ஒரு தலைவன் அங்கு இல்லாம புதியவர்களை அப்படியே சொந்த வார்த்தைகள்ல கதைய சொன்னா அவங்க அந்த வேத பகுதியை முற்றிலும் தவறா புரிஞ்சுக்கிற அபாயம் இருக்கு இல்லையா? இது கொஞ்சம் ஆபத்தான முறைதானே. நீங்க கேக்குற இந்த கேள்விதான் பாரம்பரிய வேத ஆராய்ச்சிக்கும் சீஷர்களை உருவாக்குற இந்த டிஸ்கவரி முறைமைக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசத்தை சுட்டிக்காட்டுது. எப்படி? பாரம்பரிய முறையில சத்தியம் தவறா புரிஞ்சுக்கப்படுமோ அப்படிங்கிற பயத்துல நாம மக்களுக்கு போதிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா டிபிஎஸ் முறைமை தேவ ஆவியானவர் மீதும் வேத வசனத்தோட வல்லமை மீதும் முழுமையான நம்பிக்கையை வைக்குது. ஓ, ஆவியானவர் அவங்களுக்கு வெளிப்படுத்துவார்னு நம்புறாங்க. கண்டிப்பா. ஒரு கதைய நம்மளோட சொந்த வார்த்தைகள்ல திரும்ப சொல்லும்போது அது மூளையிலேருந்து இருதயத்துக்கு போகுது. தாங்கள் வாழ்ற அதே சூழல்ல தங்கள் சொந்த மொழியில அந்த கதையை அவங்க கேட்கும்போது அது அவங்களோட சொந்த கதையா மாறத் தொடங்குது. ஆ, அவங்க வெறும் பார்வையாளர்களா இல்லாம அந்த கதைக்குள்ள தங்களையே இணைச்சுக்கிறாங்க. சரி, கதைய சொன்ன பிறகு மார்த்தா கேட்கிற கேள்விகள் ரொம்ப எளிமையானவை தானே? ஆமா, இந்த கதை தேவனை குறித்து என்ன சொல்லுது, மனிதர்களை குறித்து என்ன சொல்லுது அப்படின்னு மட்டும்தான் கேக்குறாங்க. இதை எப்படி அந்த மிகப்பெரிய பகையை உடைச்சது? இப்போ லூக்கா 15ல உள்ள அந்த மூத்த குமாரனோட பகுதியை கொஞ்சம் உற்று நோக்குங்க. அவன் வீட்டின் வெளியே நிக்கிறான். தந்தை உள்ள வந்து அவனை கூப்பிடும்போது அவன் தன் உரிமைகளை பத்தி பேசுறான். நான் இத்தனை வருஷமா உமக்கு ஊழியம் செஞ்சேன், எனக்காக நீங்க எதையும் செய்யல அப்படின்னு தன் நியாயங்களை எடுக்குவான் இல்லையா? அதான், தம்பிய மன்னிக்க அவனுக்கு கொஞ்சம் கூட மனசில்ல. மார்த்தா வாசிச்ச இந்த கதையை கேட்டுட்டு மனிதர்களை கொடுத்து இந்த கதை என்ன சொல்லுது அப்படிங்கிற கேள்வி எதிர்கொண்டப்போ அந்த ஸ்ரீரங்கராஜ் பள்ளி குடும்பத்து மனிதர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. என்ன அது? அவங்க தங்கள அந்த இளையகுமாரன் கிட்ட பார்க்கல. மாறாக தங்கள் உரிமைகளுக்காகவும் நிலத்துக்காகவும் பிடிவாதம் பிடிச்சிட்டு வீட்டை இரண்டாக்கி சகோதர அன்ப முற்றிலுமா மறந்துட்டு வெளியே நிக்கிற அந்த மூத்த குமாரன் கிட்ட தங்களை நேரடியாவே கண்டுக்கிட்டாங்க. அடா, இத நினைச்சு பார்க்கும்போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போ மார்த்தா அவங்கள பார்த்து நேரடியா நீங்க எல்லாரும் இந்த மூத்த குமாரனை போல கடினமானவங்க, அன்பில்லாதவங்க அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? நிச்சயமா அவங்க கோவப்பட்டிருப்பாங்க, தங்களை நியாயப்படுத்தியிருப்பாங்க, இல்லனா மார்த்தாவை வீட்டை விட்டே துரத்தியிருப்பாங்க. அதானே. ஆனா அவங்க அப்படி யாரையும் குற்றப்படுத்தல. வேத வசனத்தையே அதற்கான வேலையை செய்ய விட்டுட்டாங்க. ஒரு பிரசங்கியா நம்ம என்ன சொல்ல துடிக்கிறோமோ அது வேத வசனம் ஒரு கண்ணாடியா மாறி அவங்களுக்கு காட்டியிருக்கு. இதுதான் அந்த டிஸ்கவர் படியோட மைய நோக்கம். ஒருத்தன் தனக்குள்ள இருக்கிற தவற்ற தானாகவே கண்டறியும் போது, அதாவது செல்ஃப் டிஸ்கவரி நடக்கும்போது அங்க எந்த தற்காப்பு வாதங்களுக்கும் இடமே இருக்காது. உண்மைதான். அந்த தந்தை காட்டிய நிபந்தனையற்ற மன்னிப்பும் அன்பும் அவங்களுக்குள்ள ஆழமா செயல்படத் தொடங்குது. தேவனுடைய வார்த்தை ஒரு இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா மாறி அவங்களோட பல தசாப்த கால கசப்பு அறுத்தெரியுது. 100 பிரசங்கங்கள் செஞ்சாலும் கிடைக்காத ஒரு ஆழமான மனந்திரும்புதல அவங்களாவே சத்தியத்தை கண்டுபிடிக்கும் போது உண்டாகுதுன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. தாங்களாகவே சத்தியத்தை கண்டுபிடிக்கும் போது உண்டாகிற அந்த திறப்பு ரொம்ப ஆழமானது. சரி, இப்ப மனம் திரும்புதல் நடந்துருச்சு, அவங்க தங்களோட தவறுகளை உணர்ந்துட்டாங்க. ஆனா அதோட அது முடிஞ்சிடலையே. எப்படி சொல்றீங்க? இப்போ ஒரு உணர்ச்சிகரமான கண்ணீர் விடுதலோட ஒரு கூட்டம் முடிவடைகிறத நம்ம பல இடங்கள்ல பார்த்திருக்கோம். அடுத்த சில நாட்கள்லயே அவங்க மறுபடியும் பழைய நிலைமைக்கே திரும்பிடுவாங்க. ஆமா, அது ரொம்ப சகஜமா நடக்கிற ஒண்ணுதான். ஆனா இங்க அந்த தந்தை எழுந்து நின்னு தான் தம்பிகள்கிட்டையும் மகன்கள்கிட்டையும் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கிறார். பல தசாப்தங்களை தொடர்ந்து அந்த பகை முடிவுக்கு வருது. அது மட்டும் இல்ல, தங்களோட நிலம் சம்பந்தமான அனைத்து நீதிமன்ற வழக்குகளையும் முழுமையா திரும்ப பெறது அப்படிங்கிற ஒரு மாபெரும் முடிவெடுக்கிறாங்க. ஆமா, சொத்தை விட எங்களுக்கு எங்கள் குடும்பமே முக்கியம் அப்படின்னு அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த உணர்வு எப்படி ஒரு உறுதியான செயலா மாறுச்சு? இதுதான் அந்த 3வது படியான மல்டிப்ளை, அதாவது பெருக்குதல் கட்டத்துல வருதா? சரியா கணிச்சிங்க. மார்த்தா அங்க கேட்ட இறுதி கேள்விகள் மிக மிக கூர்மையானவை. இந்த கதை உண்மையானால் நீங்க உங்க வாழ்க்கையில இந்த வாரம் என்ன மாற்றத்தை செஞ்சுக்குவீங்க, இந்த வாரம் நீங்க யாருக்கு உதவி செய்வீங்க, இதை யார்கிட்ட பகிர்ந்து கொள்வீங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த கேள்விகள் தான் வேத அறிவை வெறும் சிந்தனையோட நிறுத்தி விடாம அதை செயலுக்கு கொண்டு போகுது. ஆமா, அறிவை மையப்படுத்திய ஒரு கலாச்சாரத்துல நாம வேதத்தை எவ்வளவு ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தான் அளவிடுறோம். ஆனா சீஷர்களை உருவாக்குற இயக்கத்துல நீங்க புரிஞ்சுகிட்ட சத்தியத்துக்கு எவ்வளவு தூரம் கீழ்ப்படுறீங்க அப்படிங்கிறது தான் அளவுகோல். ஆமா,
அவங்க எடுத்த அந்த முடிவு வெறும் ஒரு உணர்ச்சி வசப்பட்ட முடிவு கிடையாது. அது இந்த வாரம் நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க கொடுத்த கீழ்ப்படிதலின் பதில். அதான் உண்மை. இந்த மல்டிப்ளை பகுதியில இன்னொரு முக்கியமான அம்சத்தையும் நான் அங்க கவனிக்கிறேன். அவங்க எடுத்த முடிவை செயல்படுத்துறதுக்கு அங்க ஒரு பொறுப்புணர்வு, அதாவது அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. கண்டிப்பா. அடுத்த வார சந்திப்புல கடந்த வாரம் நீங்க எடுத்த தீர்மானங்களை எப்படி நிறைவேத்தினீங்க அப்படின்னு கேட்கப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கு. அது அவங்களோட கீழ்ப்படிதலை உறுதி செய்யுது. அது மட்டும் இல்ல, இதை யாருக்கிட்ட பகிர்வீங்க அப்படின்னு கேட்கும்போது சீஷர்களை உருவாக்குற பணி எப்படி இயல்பாங்க ஆரம்பமாகுது அப்படிங்கறதும் புரியுது. இந்த முறைமையோட தொடர் ஓட்டம் அதுதான். ஒரு வேத ஆராய்ச்சியை கேட்டுட்டு போறவங்கள விட தாங்கள் கத்துக்கிட்டத தங்க வாழ்வில நடந்த மாற்றத்தை அடுத்த குடும்பத்தோட பகிரும்போது அவங்க தங்களுக்கு தெரியாமலேயே சீஷர்களை உருவாக்குபவர்களா மாறிடுறாங்க. ஓ, ரொம்ப அருமையான விஷயம். அந்த ஸ்ரீ ரங்கராஜப்பள்ளி குடும்பம் இன்னைக்கு ஒரு வாழும் சாட்சியா இருக்கு. அவங்க ஒவ்வொரு வாரமும் இதே டிபிஎஸ் முறைய தங்களோட குடும்பத்துல தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. தங்களை சுற்றியுள்ள மத்தவங்களுக்கும் இந்த நம்பிக்கையின் கதைகளை கொண்டு போறாங்க. இதுதான் உண்மையான பெருகுதல். ஒரு குடும்பத்தோட தலைவன் கீழ்ப்படிய தொடங்கும்போது அது ஒரு இயக்கமாகவே அந்த ஊர்ல மாறுது. நிச்சயமா. ஷீஷர்களை உருவாக்கும் பயிற்சியாளர்களா இருக்கிற உங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலான, அதே சமயம் நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு களம். நம்ம இன்னைக்கு பகுப்பாய்வு செஞ்ச இந்த 3 எளிய படிகளை சுருக்கமா பார்ப்போம். முதலாவது கனெக்ட். அதாவது மக்களோட மன அழுத்தங்களையும் நன்றி சொல்ற விஷயங்களையும் பகிரச் செஞ்சு அவங்களோட இருதயங்களை உழுத ஆயத்தப்படுத்துதல். இரண்டாவது டிஸ்கவர். வேத கதையை சொந்த வார்த்தைகள்ல சொல்ல வச்சு சரியான கேள்விகளை மட்டும் கேட்டு தேவ ஆவியானவர் மூலமா சத்தியத்தை அவங்களாகவே கண்டறியச் செய்தல். மூன்றாவது மல்டிப்ளை. கத்துக்கிட்ட சத்தியத்துக்கு உடனடியாக கீழ்ப்படிஞ்சு ஒரு செயலை செய்வது, அப்புறம் அதை மத்தவங்க கிட்ட பகிர்ந்து கொள்வது. இந்த 3 படிகளுக்கும் ஒரு பெரிய இறையியல் பின்னணியோ பல வருஷ பயிற்சியோ தேவையில்லை அப்படிங்கறதான் இதுல உள்ள மிகப்பெரிய சிறப்பு. இந்த எளிமைதான் இதோட பலமே. நீங்க எந்த ஒரு கடினமான களத்தினையும் இதை செயல்படுத்த முடியும். பிளவுபட்ட வீடுகளை கட்டி எழுப்ப உங்களுக்கு சிக்கலான கோட்பாடுகள் தேவையில்லை. மக்கள் தாங்களாகவே தேவனுடைய வார்த்தையை கண்டறிய நீங்க வழிகாட்டினா மட்டுமே போதுமானது, இல்லையா? இல்லாம வெறுமனே தேவ வார்த்தையின் மீதும் கேள்விகளின் மீதும் நம்பிக்கை வச்சு செயல்படும் போது நாம எதிர்பார்க்காத மாபெரும் மாற்றங்களை கண்டிப்பா காண முடியும். இந்த ஆய்வை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டு செல்ல விரும்புறேன். நாம ஊழியம் செய்யற களங்கள்லயோ சபைகள்லயோ சில மனிதர்களையோ அல்லது சில குடும்பங்களையும் பார்த்து இவங்களோட இருதயம் ரொம்ப கடினமானது, இவங்கள மாத்துறது சாத்தியமே இல்ல அப்படின்னு நம்ம முத்திரை குத்தி வச்சிருக்கலாம். பல சிறந்த பிரசங்கங்களாலும் அறிவுரைகளாலும் கூட அவங்கள மாத்த முடியல அப்படின்னு நீங்க சோர்வடைஞ்சிருக்கலாம். ஆனா லூக்கா 15ல உள்ள ஒரு சின்ன கதை 3 எளிய கேள்விகளின் மூலமா பல தசாப்த கால பகையையும் நீதிமன்ற வழக்குகளையும் முடிவுக்கு கொண்டு வர முடியும்னா அந்த கடினமான மனிதர்களுக்கு தேவை இன்னொரு பிரசங்கம் கிடையாது அப்படிங்கறத சிந்திச்சு பாருங்க. ஒருவேளை சுவிசேஷத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய தடை நம்மளோட பிரசங்கங்களோட போதாமையில இல்ல, மாறாக மக்கள் தாங்களாகவே சத்தியத்தை கண்டறிவதற்கான அந்த பாதுகாப்பான களத்தை நாம உருவாக்க தவறினதுல இருக்கலாமா? கண்டிப்பா. நீங்க தீர்க்கவே முடியாதுன்னு நினைக்கிற அந்த பிரச்சனைக்குரிய நபர் உங்க கூட ஒரு பாயில உட்கார்ந்து வேதாகமத்தை திறந்து இன்னைக்கு உங்களுக்கு மன அழுத்தம் தருவது எது அப்படிங்கிற அந்த ஒற்றை கேள்விக்காக காத்துட்டு இருக்கலாமே. உண்மைதான். அடுத்த முறை அவங்கள சந்திக்கும் போது போதிக்கிறத தவிர்த்துட்டு கேள்விகளை கேட்க தொடங்குங்க. சத்தியம் அவங்கள விடுதலையாக்கும். ஆமென்.